எங்க போறீங்க? என்ன புள்ள? உன் சார்பா இந்த ராஜசுரியும் ரஞ்சிதாவையும் கோயில் திருப்பணிக்கு அப்படியே வெல்கம் பண்ணிட்டு வரேன். அதுதானே முறை? ஐயோ பேசாம இருங்க பெரியம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த பார் இந்த அன்னபூர்ணிய பத்தி உனக்கு தெரியுமில்ல? ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அப்படியே யோசிக்கலாம் மாட்டா. நல்லா காட்டாத்து வெள்ளம் மாதிரிடி, என்னால யாரும் தடுக்க முடியாது. அப்பாலைக்கு வெள்ளமா பாயும், இப்பாலைக்கு அருவியா கொட்டும் பாரு. ஐயோ சரி விடு. காட்டாத்து வெள்ளம்னா அப்படியே ஃபோர்ஸா தான் இருக்கும். சில நேரம் இப்படி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கும். டோன்ட் கேர். பட்டா போய் வச்சுக்கிறேன் அவளுக்கு. பெரியம்மா என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே. ஏ ரஞ்சிதா, அன்னபூரணி வந்தாங்களே, அவங்க பாட்டுக்கு ஒன்னும் பேசாம போயிட்டாங்க. திருந்திட்டாங்களா என்ன? யாரு? அந்த அம்மாவா? அன்னபூர்ணி திருந்திட்டா பூமி தலைகீழாவே சுத்தாது. நடக்காத விஷயத்தெல்லாம் பத்தி பேசாதீங்க. அதுவும் சரிதான். இல்ல, இந்நேரம் கோவில் திருப்பணி மேட்டரை பத்தி பேசிட்டு கரகம் ஆடி இருப்பாங்களேன்னு தோணுச்சு. அந்த அம்மா ஏதோ சொல்லதான் வந்துச்சு. ஆனா மல்லி தான் ஏதோ சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போனா. பாத்தீங்களா, பார்ட்டி கரகத்தோட வந்தாச்சு. இனிமே ஆட்டத்தை பாருங்க. ஏன் நான் திரும்ப எதிர்பார்ட்டுக்கு ஆட மாட்டேனா? இப்ப பாரு. ஹலோ, ஏதோ குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்களாமே? கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டாச்சுல்ல, அப்புறம் என்ன கேள்வி வேண்டி கிடக்கு? பேசாம வாயை மூடிக்கிட்டு போக வேண்டியதானே? வாயை மூடலாம், போகலாம். ஆனா புதுசா கல்யாணம் ஆனவங்கள ஜோடியா குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போறதுதானே வழக்கம். குடும்பத்துல பெரியவங்க யாராச்சும் இருந்தா இப்படிதான் செய்வாங்க. இங்கதான் அப்படி யாருமே இல்லையே. இங்க பாருங்க, தேவையில்லாம எங்க ராஜிமா கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா நான் பேச வேண்டியது இருக்கும். இந்த குடும்பத்துக்கு பெரியவங்க ராஜிமா தான். ஐயோ, ஏன் இந்த பிள்ளை இப்படி எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி தடன்னு குதிக்கிறா? ஏண்டி ரஞ்சிதா, உன் பெரியம்மா கிழவி ஆயிட்டாளா என்ன? என்னை விட இவ வயசுல சின்னவதானே? ஏன் ராஜி, உன்னை பெரியவங்கங்கிறா? உனக்கு வயசாயிருச்சா என்ன? டை ஏதாவது அடிச்சிருக்கியா என்ன? ஆமா, என்ன பிராண்டு? இந்த அவரி போட்ட கருப்பாகமா என்ன? ரஞ்சி, நீ எதுக்கு கண்டவங்க கிட்ட வாயை கொடுக்கற? ராஜசொரி, புருஷன் பொண்டாட்டியை பிரிச்சு விட்டுட்டு கோயிலுக்கு போய் அப்படி என்னதான் பண்ண போற? கோயில்ல உள்ள கடவுள் உன்னை கேட்காதுன்னு நினைச்சியா? ஐயோ பெரியம்மா ப்ளீஸ், அவங்க எங்கேயாவது போட்டும், யாரையாவது கூட்டிட்டு போட்டும், நமக்கு எதுக்கு அதெல்லாம்? வாடியம்மா, ஏ ராஜாத்தி, நீங்க போய் ஆரம்பிச்சு வைங்க. நான் அப்படியே சமாதானப்படுத்துற மாதிரி வரேன்னு ஸ்கிரீன் பிளே எல்லாம் போட்டு பிளான் பண்ணி தானே இந்த அன்னக்காவடியை அனுப்பிவிட்டேன். ஹலோ 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 ஹலோ, இந்த மாதிரி டிராமா பண்றதெல்லாம் அது உங்களோட வழக்கமா இருக்கலாம். எங்க பரம்பரையிலே அது கிடையாதுமா. நல்லா வெறும் பூரணிலாம் இல்லம்மா, அங்காள பூரணி, அகிலாண்ட பூரணி. உனக்கு கனடாவுல அன்னக்காவடின்னு பேர் இருந்துச்சோ என்னமோ, அத நீ அடிக்கடி சொல்றியே, அதுதான் உன் ஞாபகத்துல இருக்குதோன்னு ஸ்மால் டவுட். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? என்ன அசிங்கப்படுத்துனீங்கன்னா நான் சும்மாவே விட மாட்டேன். என் பொண்ணை விட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போனா நானும் சும்மா விட மாட்டேன். ஐயோ என்ன விடுங்கப்பா. மல்லி இந்த வீட்டுக்கு மருமக. கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போறதா இருந்தா அவளையும் கூட்டிட்டு போறதானே முறை. அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா வேண்டாமா? பாத்தியா ரஞ்சி காமெடிய? முறை இல்லாம புறவாசல் வழியா வீட்டுக்குள்ள வந்தவங்கள முறையா வேற கூட்டிட்டு போணுமா? முறை சொல்லி தராங்க முறை. அது ஒண்ணுதான் இங்க குறையாக்கும். இங்க பாருங்க, இது எங்க குடும்ப கோவில், நாங்க போறோம். நீங்க எதுக்கு தேவையில்லாம இதுல தலையிடுறீங்க? சும்மா வரவங்க போறவங்க எல்லாம் எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது. அந்த அவசியம் கூட எங்களுக்கு கிடையாது. எப்படி 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 உங்க குல தெய்வமா? ஆளுதான் வளர்ந்துருக்கீங்களே ஒழிஞ்சு அறிவு வளரவே இல்ல போல இருக்கே. இங்க பாருங்க, வயசுல பெரியவங்கன்னு பாக்குறேன், வேற மாதிரி பேச வச்சிடாதீங்க. ஐயோ, உனக்குதான் ஒன்னும் தெரியலையே. வயசுல பெரியவங்க சொன்னாலாச்சும் கேட்கலாம்ல. உனக்கு உன் புருஷனோட குலதெய்வம் தான் குலதெய்வமே. புரிஞ்சுதா ஆத்தா?
மல்லிக்கு தான் இது குலதெய்வ கோயிலோட விசேஷம். நியாயப்படி அவ தான் உங்களை அழைக்கணும். இன்வைட் பண்ணாத இடத்துக்கு வந்து நிக்கிறது உங்களுக்கு அசிங்கமா இருக்காது? இதெல்லாம் பேசுறதுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். ஆனா எங்க ராஜிமா இந்த நிமிஷமே 50,000 rupees டொனேஷன் கொடுத்திருக்காங்க. இன்னும் கொடுக்கறேன்னு வேற சொல்லிருக்காங்க. அங்க அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதைய பார்த்து அப்புறமா அது யாரோட கோவில்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஐயையே, துட்ட கொடுத்துட்டா? துட்ட கொடுத்துட்டு வேணா பூசாரிய வாங்கலாம் அத்தா. கடவுளை வாங்க முடியுமா என்ன? ஏய், காசை கொடுத்து உரிமையை வாங்க முடியுமா என்ன? என் மக மல்லி தான் இந்த வீட்டு மருமக. விஜய் தம்பி முன்னாடி நிக்கிறாருன்னா அவர் பக்கத்துல நிக்க மல்லியை தான் இந்த ஊரே எதிர்பார்க்கும். அதை தெரிஞ்சுக்கங்க நீங்க 2 பேரும் முதல்ல. பெரியம்மா விடுங்க, நான் எங்கேயும் வரல. ஏன் வீணா பிரச்சனை பண்றீங்க? அட நீ சும்மா இரு மல்லி. ஏ ராஜி, உன் தம்பி பொண்டாட்டி வரலையான்னு கேட்பாங்க. அப்ப நீ என்ன பதில் சொல்வ? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேண்டாம். வீட்டுக்கு வந்தமா சாப்பிட்டமா போனமான்னு இருக்கணும். குடும்ப விஷயத்துல எல்லாம் தலையிட்டா நல்லா இருக்காது. ஆமா, எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீங்க யாரு? இது என்ன கேள்வி? ஐயோ, நான் உங்க சம்பந்தி கனடா மேடம். ஐயோ, ஆனா எனக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு ராஜி. ஐயோ, கூடம் தெரியாம சாமி ஆடக்கூடாதுன்னு இந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல. அப்புறம் நீ சொன்ன டயலாக் மல்லியோடது. நீதான் இந்த வீட்டுக்கு கெஸ்ட். கெஸ்ட்னா கெஸ்ட் சாப்பாடை சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கணும். இங்கேயே அப்படி டேரா போட்டுட்டு உட்கார கூடாது. ஓ, என்ன மல்லி, மனசுல இருக்கிறதெல்லாம் இவங்க கிட்ட சொல்லி தூண்டி விடுறியா? இரு, என் தம்பி வரட்டும், அவன் கிட்ட சொல்றேன். போதும் பெரியம்மா, இதுக்குதான் இவங்களை எதுவும் கேட்க வேண்டாம்னு சொன்னேன். எனக்கு சாமியம் வேணாம், ஒண்ணும் வேணாம். நீங்க எந்திரிச்சு வாங்க முதல்ல. ஏய், நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஏய், அவளுங்க இப்படி பேசுறதே உன்னை இப்படி முடக்கி போறதுக்காக தான். அது புரியாம என்னமோ சாமி வேண்டாம் பூதம் வேண்டாங்கிற. ஹலோ ஹலோ கனடா மேடம், பேசிக்கிட்டு இருக்கிறது நானு. நீங்க என்கிட்ட பேசுங்க. அது ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி நான் மாப்பிள்ளை தம்பி கிட்ட போட்டு கொடுத்துருவேன்னு சொல்றீங்க. ஐயே ஐயே. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. நாங்க கோயிலுக்கு வருவோம். இவ விஜய் பொண்டாட்டி. விஜய் தம்பி பக்கத்துல மாலைய போட்டுக்கிட்டு பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்துல இவ தான் நிக்க போறா. என்ன மீறி விஜய் அவளை கூட்டிட்டு வந்துருவானா? ஏ, நீங்க விட்டுட்டு போயிடுவீங்களா? அட போங்கப்பா, எங்களுக்கு என்ன வர தெரியாதா? அது ஒண்ணும் உங்க வீடு இல்ல, கோயிலுமா கோயில், பொது இடம். நாங்க கோயிலுக்கு வருவோம். கட்டின பொண்டாட்டி விட்டுட்டு வந்துட்டாங்கன்னு அங்க வந்து உங்க மானத்தை வாங்குவோம். உங்களை இன்வைட் பண்ண வந்தாங்கல்ல உங்க ஊர்க்காரங்க, எத்தனை பேரு? அந்த 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்க கிட்ட நானே சொல்லுவேன். ஹலோ, இங்க பாருங்க, நாங்க வரப்போறது நிஜம். ஊர்க்காரங்களுக்கு மல்லி விஜய் தம்பியோட பொண்டாட்டின்னு தெரிய போறது உறுதி. அவங்க எல்லாரும் மல்லிய மதிக்க போறாங்களா இல்ல உங்களை மதிக்க போறாங்களான்னு அங்க பாத்துக்கலாம். சரியா? ஐயோ, அப்புறம் அசிங்கப்பட்டு போய் ஐயோ அம்மா மானம் போச்சே மரியாதை போச்சேன்னு இப்படி குதிச்சுக்கிட்டு இருந்தா அதுக்கு இந்த நிர்வாகம் பொறுப்பு இல்ல, சொல்லிவிட்டேன். பெரியம்மா வாங்க. இரு இரு வரேன். ராஜிமா, அவ வந்து தொலையட்டும், விடுங்க. ஏய், என்னடி சொல்ற? அவங்க மிரட்டுறாங்கன்னு பயந்துட்டியா நீ? அதெல்லாம் பாத்துக்கலாம், விடு. அதுக்கு இல்ல ராஜிமா, அவங்க 2 பேரும் தனியா வரதான் போறாங்க. அந்த பொம்பளை ஊர் முழுக்க சொல்லி நம்மளை அசிங்கப்படுத்துவா. அவங்களுக்கு அவமானப்படுறதெல்லாம் புதுசு இல்லை, ஆனா நமக்கு தான் அசிங்கம். அதான் சொல்றேன். ராஜிமா, யோசிக்காதீங்க. சரி ரஞ்சி, கூட்டிட்டு போலாம். அங்க போய் வச்சு செய்வோம். அதுதான் ராஜிமா நானும் சொல்றேன். வாங்க பெரியம்மா. அட இருமல்லி, இங்க ஆலோசனை கூட்டம் நடக்குதுல்ல, என்ன முடிவுன்னு தெரிஞ்சுட்டு போவோம். இப்ப என்ன, இவளும் வரணும் அதானே? இவனா? நானும் தான். நாங்க 2 பேரும் தான். என்ன ரஞ்சி? இருங்க இருங்க. சரி, வந்து தொலைங்க 2 பேரும். உங்களை அங்க வச்சு செய்றேன்.
பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.